இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் கருப்பு கட்சின்னு நேற்று உதயநிதி அதில் வந்து ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ட்ரக் எப்படி பண்ண போகிறோம், ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணுறது, சுற்றுலாவில் என்ன பண்ண போகுது, கனிம வளம் என்ன பண்ண போகுது, எல்லா துறையையும் பற்றிய ஒரு நீண்ட டீட்டெயில்டு ரிப்போர்ட் அது ஆளுநரோட அட்ரஸ். அதை அவர் வந்து ஏன்னா இவருக்கே வீட்டிலேருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுவும் தாவேக்க அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா பாதாளத்துல போயிருச்சு, வெண்டிலேட்டர்ல வைக்கிற அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு உதயநிதி தொடர்ந்து கதறிட்டு. இந்த அரசை நீங்க இவ்வளோ ஃப்ரஜைலாவா, இவ்வளோ இலகுவாக நீங்க இந்த தமிழக அரசை உருவாக்கி வச்சு போனீங்க. ஒரு மிகப்பெரிய அழுத்தம் மீடியாக்களுக்கு இருந்துச்சு. உடனே இந்த ஒரு ரேப் நியூஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே பெண்ணிலேருந்து கால் பண்ணும், யாருங்க அந்த எதுங்க அந்த நியூஸ் படிக்க, நியூஸ் எடுக்க முடியல அப்படின்னு அதட்டுவாங்க. உடனே அந்த நியூஸை எடுத்துருவாங்க. ரிப்போர்ட்டருங்க எடிட்டர் லெவல்லே எப்பா இந்த நியூஸ்லாம் போட வேணாம் பண்ண முடிவு பண்ணுவாங்க. இபி டான்ஜென்ட் கோர்ட் மட்டும் இல்லாமல் 1,41,000 கோடி. இப்போ டாஸ்மாக் இருக்குது, பத்திரப்பதிவுத்துறை இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்க 78,000 கோடி தான் நமக்கு பற்றாக்குறை. அதை எடுத்து வச்சாலே நம்மளுடைய இந்த 78,000 கோடி இருக்குல்ல, அது சரியாய் பற்றாக்குறை போய் நம்ம அதிகமாயிருக்கும். மத்திய அரசு பணம் தரலன்னு அங்கே காட்டிட்டு நீங்க மத்திய அரசு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் உனக்கு கொடுக்குறான், எல்லாத்துலையும் அடிக்கிறாங்க காசு. ஆனா வெளியில வந்த உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது அவங்க 2 பேருக்குமான உறவு வெளிப்பட்டிருக்குது, தாவேக்கவுக்கும் பாஜகவுக்குமான உறவு. இவங்க இந்த பிஜேபி பி டீம் இவ்வளோ ட்ரை பண்ணாங்க, இவங்க இடையில பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது முயற்சி தாங்க. இதை விட பச்சையான பிஜேபி பி டீம் எங்க இருக்கு? பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட ஆளுநர் கோச்சிட்டு போயிட்டாரு, என்னடா நீங்க 12 லட்சம் கோடி நாங்க எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனா கடன் தான் 13 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்கீங்களே, எங்கேருந்து எடுத்து வந்தீங்க 12 லட்சம் கோடி? இதெல்லாம் படிக்க முடியாது. எப்பெல்லாம் இங்க வேற ஏதாவது பிரச்சனை பெருசா வரும்போது ஆளுநரோட சண்டை போட்டு மொத்த மீடியா அட்டென்ஷனை இங்க திருப்பி டீ குடிச்சிருக்கும்போது ஒரு பையன், இது ஆடிட்டர், நாங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் போவோம், ஜிஎஸ்டி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா 10,000 ரூபாய் கேட்பாங்க லஞ்சமா. இப்போ யாருமே கேட்கறது இல்லை சார், ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ரியல் எஸ்டேட் சொல்கிறாங்க, நாங்கள் அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சதுங்க, ஒரு பைசா லஞ்சம் வாங்கல. அவன் முன்னாடிலாம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் லஞ்சம் வாங்கியிருந்தான். தனியார் பள்ளிகள் அசோசியேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொண்டாடுறான் 5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு பள்ளிக்கு அப்ரூவல் கொடுத்து வாங்கினாங்கன்னா இதெல்லாம் யாருக்கான வருமானமாக போயிருந்துச்சு. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நீண்ட நாளுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். முதல் முறையா 2022க்கு பிறகு கடந்த 4 வருடங்கள்ல ஆளுநருடைய உரை அப்படின்றது முதல் முறையா முழுமையா வாசிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இது வரைக்குமே ஆளுநருக்கும் தமிழ்நாடுக்குமே ஒரே விஷயம்தான், மோதல் போக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆளுநரும் சலைச்சதில்ல, திமுக அரசும் சலைச்சதில்லைன்ற மாதிரி மாத்தி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அதனாலேயே பாதை திட்டங்கள் இங்க எல்லாமே ஹோல்ட் ஆயிடுச்சு. முதல் முறையா இந்த ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டது, சட்டமன்றம் கூடி ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? சரி, இதுக்கு முன்பு ஆளுநரை அரசியல் பண்றதுக்காக பயன்படுத்தினாங்க. என்னன்னா, எப்பெல்லாம் இங்க வேற ஏதாவது பிரச்சனை பெருசா வரும்போது அதை தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று வச்சு ஆளுநரோட சண்டை போட்டு மொத்த மீடியா அட்டென்ஷனை இங்கே திருப்பிடுது. இதை தான் பண்ணியிருந்தாங்களே. ஆனால் உள்ளுக்குள்ள 2 பேருக்குமே தேர் வாஸ் ஏ வெரி ஸ்ட்ராங் இன்டர்னல் பாண்ட். ஆனால் வெளியில தான் இந்த சண்டை, புரியுதுங்களா? ஆனால் இப்போ ஆளுநர் உரை என்பது என்னது? அவரா வீட்டிலேருந்து எழுதிட்டு வர்றதா? இல்லை, பிரசிடென்ஷியல் அட்ரஸ்லேருந்து இங்கே வரையும் இந்த அரசு என்ன செய்ய போகிறது, என்ன செய்தது, என்ன செய்ய போகிறது, இதை ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆளுநர் எப்போ அவர்கிட்ட கொடுக்கணும், ஆளுநர் அதை படிக்கணும். ஆனால் கடந்த முறை இவங்க பொய்யா சொல்லி அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் இன்டரிம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட ஆளுநர் கோச்சிட்டு போயிட்டாரு, என்னடா நீங்க 12 லட்சம் கோடி நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் கடன் தான் 13 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்கீங்களே, எங்கேருந்து எடுத்து வந்தீங்க 12 லட்சம் கோடி? இதெல்லாம் நான் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பொய் சொல்ல முடியாதுல்ல மக்களுக்கு முன்னாடி. அப்புறம் தான் அவர் நிராகரிச்சு போயிட்டார். அதை வச்சு கொஞ்சம் உருட்டுனாங்க. சரி, பாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டு, இதுதான் இவங்களுக்கு தெரியும். ரியல் பாலிசி, ரியலான அடுத்த ஒரு கவர்னர் உரைன்றது எதை நோக்கி இருக்குது? அவர் தற்புகழ்ச்சின்னு நேற்று உதயநிதி சொல்றாரு. அதுல ஃபுல்லா நாங்க என்ன பண்ண போறோம், ட்ரக் எப்படி பண்ண போறோம், ஸ்போர்ட்ஸ்ல என்ன பண்ணுறது, சுற்றுலாவில் என்ன பண்ண போகுது, கனிம வளம் என்ன பண்ண போகுது, எல்லா துறையையும் பற்றிய ஒரு நீண்ட
டீடைல்டு ரிப்போர்ட் அது ஆளுநரோட அட்ரஸ். அதை அவர் வந்து ஏன்னா இவருக்கே வீட்டுல இருந்து எழுதி கொடுத்து வந்துருக்கீங்க. நீங்க போனீங்கன்னா இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வந்துருங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் அதான் பண்ணிருக்காங்க. 90 செகண்ட்ஸ் வந்து பார்த்து படிச்சாருன்னு சொல்லி அதையும் போட்டிருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அவர் என்னன்னா அவங்களோட ஆட்சியில ஃபுல்லா புகழ்ச்சியா இருக்கும். எதை பார்த்தாலும் திராவிட மாடல், கலைஞர், முத்தமிழறிஞர் 2.0 இப்படி இது மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால கவர்னருக்கே கடுப்பாயிரும். என்னடா இவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள், புகழாரமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிக்கைக்கு அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த புகழாரமே இல்ல, அது புகழாரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வீட்டுல இருந்து மனப்பாடம் பண்ணி அவை முடிஞ்சவொடனே அங்கதான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரும் அவையை வந்து கேட்கிறாரு, எல்லா ஸ்பீச்சையும் கேட்கிறாரு. கேட்ட பிறகும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடுறாரு, சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே, இப்பவுமே வந்து வச்சிருக்காங்க சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டே இருக்கணும். இப்பவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து தேசிய கீதம் வந்து இன்னைக்கு 2 தடவை பாடப்பட்டுச்சு. ஏன் பாடப்பட்டுச்சு? முன்னாடி இதை வந்து ஃபர்ஸ்ட் பாடினதுக்காக சண்டை போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 தடவை பாடுறதுக்காக சண்டை போட்டாங்க. நாங்க வந்து ஏதாவது உங்களை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பாட்டு இப்ப பிரச்சனையா? நாடு முக்கியமா பாட்டு முக்கியமா? மக்கள் படுற பாடுதான் முக்கியம். புரியுதுங்களா? பாட்டு முக்கியமானே தெரியல அவங்களுக்கு. எது பாட்டுல இப்ப என்ன வந்து எத்தனை முறை பாடினா தேசிய கீதம் தானே. அதுல என்ன லாஜிக் இருக்கு? உங்களுக்கு தேவை தமிழ் தாய் வாழ்த்து, எல்லாருக்கும் தேவை தமிழ் தாய் வாழ்த்து, அது பாடியாச்சு. அப்ப அதை 2 முறை பாட சொல்லுமா? இல்ல, தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போட்டீங்கல்ல, அதுதான் எங்க பிரச்சனை. போடாம இருந்தா போடலன்னா நாங்க ஏன் போடலன்னு கேட்போம். போட்டா நாங்க ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்போம் சார். ஏன்னா நீங்க 2 தடவை அதான் அவங்களுக்கு ரொம்ப 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 மைன்யூட்டான சில்லி விஷயங்கள் இருக்கு இல்லையா? பாட்டு, அதுக்கப்புறம் மரபு, இதுதான் அவங்களுக்கு முக்கியம். அதை தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்களே வந்து உண்மையான இஷ்யூஸை வந்து அவங்க நேத்து வெள்ளை அறிக்கை முந்தா நேத்து வெளியிட்டப்பட்டது. அதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா? எப்படி பேச மாட்டாங்க இல்லையா? கதறாங்க. அந்த கதறலை மறைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். வெள்ளை அறிக்கையில அவ்வளவு கதறல் கோடியை மறைச்சவங்களுக்கு இதை மறைக்கிறது அதானே. ஆனா மறைக்க முடியல. கதறல் தெரியுதுல வெளியில. தெரியுது. 3 லட்சம் கோடி சார். எல்லாருமே நம்ம முன்னாடி பேசும்போதே சொன்னோம் 10 லட்சம் கோடி கிட்ட போயிருச்சு, 10 லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு. இப்போ 3 லட்சம் கோடி மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இல்ல சார்? எப்படி, அதாவது ஊழல்லே வந்து திளைச்சு இருந்திருக்காங்க திமுக அரசு அப்படின்றது வெட்டு வழி ஆயிருக்குது அப்படின்னு பாக்கலாம். மைனிங், அதாவது கனிம வளத்துல மட்டுமே 20,000 கோடி. இபி டான்ஜென்ட் கோட் மட்டுமே 1,41,000 கோடி. 1,41,000 கோடி. இப்ப டாஸ்மாக் இருக்குது, பத்திரப்பதிவுத்துறை இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்க 78,000 கோடி தான் நமக்கு பற்றாக்குறை. 78,000 கோடி தான், 78,000. பட் இபில மட்டும் லீக்கேஜ் வந்து 1,41,000 crores. அதை எடுத்து வச்சாலே நம்மளுடைய இந்த 78,000 கோடி இருக்குல்ல, அது சரியாய் பற்றாக்குறை போய் நம்ம அதிகமாயிருவோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு பணம் தரலன்னு அங்க காட்டிட்டு நீங்க ஏன் மத்திய அரசு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் உனக்கு கொடுக்குறான். நீ இங்க வந்து அடிச்சு வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்ட பிறகு அங்க அதான் டான்ஜெட்கோல அதுல வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன். டிரான்ஸ்மிஷன் இருக்கு, வேரியஸ் இருக்குது, எல்லாத்துலயும் அடிக்கிறாங்க காசு. ஏன்னா அது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி பத்திரப்பதிவு, அதே மாதிரி டாஸ்மாக், அதே ஜிஎஸ்டி, எல்லா இடத்துலயும் அடிச்சா அப்புறம் எங்க இருக்கும் காசு? பேஸ்ல இருந்து அந்த ஊழல் அப்படின்றது திளைச்சு போயிட்டு இல்லையா? இல்லம்மா, பேஸ்ல இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அடிமட்டத்துல இருக்கும்போது அதோடைய அளவு ரொம்ப கம்மி தான். மேல்மட்டத்துல இருக்கும்போது தான் லட்சங்கள் கோடிகள் அடிக்கிறாங்கல்ல. அது வந்து அது 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 இன்னைக்கு அது இல்லாம போயிடுச்சுல. இந்த ஆட்சி மாற்றம் நடந்த உடனே இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு கரண்ட் கட் பண்ணி விடுறது, அது பண்ணி விடுறது, ஏதோ வருமானம் போயிடுச்சுங்க. பல 100 கோடிகள் வருமானம் ஒரே நாள்ல டப்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்னதுக்கு ஆகும்? பீஸ் கட்டையை திருடுற வேற வழி. பீஸ் கட்டையை புடிக்கிட்டு போறத பார்க்க முடியுது, அந்த கம்பிகள் திருடுறத பார்க்க முடியுது, அங்க வந்து தாவேக்காவை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு காசு வாங்குறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரியான வேலைகளை தொடங்கி இருக்காங்க. நிச்சயமா இன்னும் அதிகமாகவே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுல they are well trained. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுவும் தாவேக்க அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா பாதாளத்துல போயிருச்சு, வெண்டிலேட்டர்ல வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு உதயநிதி தொடர்ந்து கதறிக்கிட்டு இருக்காரு. இந்த அரசை நீங்க இவ்வளோ ஃப்ரஜைலாவா, இவ்வளோ இலகுவாகவா நீங்க இந்த தமிழக அரசை உருவாக்கி வச்சுட்டு போனீங்க. அந்த ஆஃபீஸர் எல்லாம் செயல்பட மாட்டாங்களா? இதுமே ஒரு 2 விஷயம் இது நடக்குதுமா. ஒண்ணு, ஒரு மிகப்பெரிய அழுத்தம் மீடியாக்களுக்கு இருந்துச்சு.
உடனே இந்த ஒரு ரேப் நியூஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே பெண்ணிலேருந்து கால் பண்ணும், யாருங்க அந்த எதுங்க அந்த நியூஸ் படிங்க, நியூஸ் எடுக்கும் முதல்ல அப்படின்னு அதட்டுவாங்க. உடனே அந்த நியூஸை எடுத்துருவாங்க. ரிப்போர்ட்டருங்க எடிட்டர் லெவல்லே எப்பா இந்த நியூஸ்லாம் போட வேணாம்னு முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா இப்போ அந்த அழுத்தம் இல்லை, அதனால இந்த நியூஸ் வெளில வருது. இந்த வெளியில வர்றது நல்லதா கெட்டதானா? உண்மையிலே நல்லது. அப்படி இந்த நியூஸ் வரும்போது தான் அதிகாரிகள் வந்து ஐயோ நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம இனிமேல் மறைக்க முடியாது, we have to take உடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஆக்ஷனுக்கு அதை அவங்க வந்து உடனே தள்ளுறாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா ஹீனியஸ் கிரைம்லையும் விதின் ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து காவல்துறையினர் அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ரைட்டுங்களா? இது அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர் முன்னாடி எஃப்ஐஆர் போடுறதுக்கே தரிகணத்தம் போடணும். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வேலை ஆரம்பிச்சிருது. அவர் எஃப்ஐஆர் போட்டு சும்மா வச்சிருக்கக்கூடாது, கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடணும், அதுக்கப்புறம் அதில் கேஸ் நடத்தணும். அதனாலேயே அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறதில்ல. உங்களுக்கு தெரியும், அண்ணா நகர் கேஸில் ஒரு குழந்தை பாலியல் அதை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அம்மா அப்பாவை போட்டு அடியில் அது மாதிரி ஏதாவது இங்கே நிகழ்ந்துருக்கா? ஸோ இங்கே வந்து குற்றங்கள் குறைக்கப்படணும், குறைக்கப்படும் உண்மையிலே. அட் த சேம் டைம் அது மேலே எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னுமே வந்து சட்டங்கள் வந்து கடுமையா இருக்குன்னு சொல்லப்பட்டாலுமே அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்றது இப்போ ஆகுதுன்னு தான் நான் எல்லா நானே வந்து ஒரு சாட்சி. எனக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு நண்பர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னடா கேஸ், என்ன எஃப்ஐஆர், எப்படா கண்டுபிடிக்கிறது, ஆன்லைன்ல இருக்குன்னா இருக்காது. எனக்கு கொடுக்கணும், லிட்டரலா எனக்கு கொடுக்கணும். வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண வரோமே, மேடம் எஃப்ஐஆர் காப்பி அதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க சார். அப்ப என்ன கேஸ்ல நான் அரெஸ்ட் ஆகிறேன் எனக்கு தெரியாது இல்ல. ஆனா இப்போ அந்த கன்சர்ன் விக்டிம்க்கும் சரி, அந்த கன்சர்ன் கிரிமினல் உடனே எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? எஃப்ஐஆர் போடுறதுன்றது தான் ரொம்ப அடிப்படை. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதுக்கே வந்து இவ்வளவு நாள் வழி இல்லாம இருந்தது. இப்போ அது எல்லாமே சரியா. இதை விட நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் ஒரு எங்க கீழே இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்காங்க. நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன், இது ஆடிட்டர் சார், நான் வந்து உங்களோட ஃபாலோவர் சார், நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்களை சொல்லி போறேன் சார், நான் வந்து ஆடிட்டரு, நாங்கள் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் போவோம். முன்னாடி ஒரு ஜிஎஸ்டி நம்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா 10,000 ரூபாய் கேட்பாங்க லஞ்சமா. இப்போ யாருமே கேட்கறது இல்லை சார், ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க சார், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் அப்படின்றான். ரியல் எஸ்டேட் சொல்றாங்க, நாங்க வந்து அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சதுங்க, ஒரு பைசா லஞ்சம் வாங்கல, திஸ் இஸ் வெரி ஹாப்பி அப்படின்றாங்க. அவன் முன்னாடி எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் கணக்குல லஞ்சம் வாங்கியிருந்தாங்க. இப்போ தனியார் பள்ளிகள் அசோசியேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க, கொண்டாடுறான். $5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு பள்ளிக்கு அப்ரூவல் கொடுக்குறது வாங்கினாங்கன்னா 25,000 பள்ளிக்கூடம் இருக்குது. சிபிஎஸ்சிக்கு 25 லட்சம், 50 லட்சம் வரைக்குமே வாங்கிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இல்லன்னும் போது இதெல்லாம் வந்து யாருக்கான வருமானமா போயிருந்துச்சு இவ்வளவு நாள்? இல்ல இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஓபன் டாக் ஒண்ணு கொடுக்குறாங்க. அமைச்சரை தெரியும், என்ன தெரியும் யாராவது வந்து பேசினா கூட நீங்க இந்த விஷயத்த வந்து எதுக்குமே காசு கொடுத்துறாதீங்க, என்னால எவனுக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொன்னாங்க. இது மாதிரி முன்னாடி இருந்த யாராவது பேசியிருக்காங்களா? யாருமே பேசல. எல்லாருமே அதை வச்சுட்டு அடிமட்டத்துல இருந்து ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அமைச்சர் தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். இந்த மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். என்கிட்ட சொல்லுவார், தோழர் நீங்க இந்த மாதிரி சொல்லிடுங்க, ஏன்னா உங்க பேரை வச்சு எவனாவது செய்வான். ஓகே, we cannot, அதை நம்ம என்ன, அதனால பொது வழியில சொல்லிடுறது பெட்டர் அப்படின்னு வருவாரு. ஓகே, பொது வழியில சொல்லதுனாலதான் இப்ப நிறைய பேர் வந்து ரிலீஃபா சுத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அது வேற ஒருத்தவங்க பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு கல்லூரி இருக்கு, ரொம்ப பெரிய கல்லூரி. ஆனா அதுல லஞ்சமே வாங்க மாட்டாங்க. அட்மிஷன் வந்து ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கும். ஆனா ஒருவேளை அந்த பையனுக்கு இயற்கையாகவே பை மெரிட்லயோ அவனுடைய பேக்ரவுண்ட்னாலயோ அவனுக்கு வந்து சீட் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், இப்ப நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு காசு வச்சுப்பான். 10 பேர்ல வந்து ஒரு 2 பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும்போது அவர் வந்து நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. 8 பேருக்கு வரலன்னா இந்தாங்க காசுன்னு திருப்பி கொடுத்துருவாரு. அப்போ இது மாதிரிதான் இது பல நேரங்கள்ல இப்படிதான் இந்த ஏமாற்றுதல் நடைபெறிட்டு இருக்கும். கவர்மெண்ட்ல அப்படிதான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவான். உண்மையிலே இந்த டிஎன்பிஎஸ்சி அவன் எழுதி இயற்கையாவே அவனுக்கு கிடைச்சிருந்தா நான் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கியிருப்பான். இல்ல ஃபெயில் ஆச்சா இந்த காசை திருப்பி கொடுத்துரு, 10% அவருக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கு. இப்படிதான் இந்த ஏமாற்றம் நடக்கும். கண்டிப்பா. ஏன்னா நான் பார்த்த நிறைய பேர் வந்து வேலைக்காக பல லட்சம் காசு கொடுத்துட்டு வேலை கிடைக்காம ஏமாந்து போய் நின்னவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன் கடந்த கால திமுக ஆட்சியில. இப்போ நம்ம
சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்ற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட முன் வச்சேன் இல்லையா? இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, முக்தார் அவர்கள் மேலேயும் சூர்யா அவர்கள் மேலேயும் வந்து குண்டாஸ் போட்டது அப்படின்னு. ஸோ இதே விஷயம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் உண்மையிலேயே. ஆனா இந்த சிறுமியோட கொலை வழக்கு திருவள்ளூர்ல நடந்தது பாத்தீங்க அப்படின்னா, அந்த கொலை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கான தண்டனை இவர்களுக்கு ஏன் அறிவிக்கப்படும்? இல்ல ட்ரையல் நடக்கணும்ல. யார் வந்து தண்டனையை உறுதிப்படுத்துவது? போலீஸ்காரர் உறுதிப்படுத்தினாலும் நம்மளாம் உயிரோடவே இருக்க முடியாது. புரியுதா? டமால் டமால் சுட்டு போயிட்டார் இவருக்கு. See, every individual as a citizen, you have all the right to undergo a trial. அந்த நீதிமன்றம் தான் குற்றவாளியா பண்ண முடியும். See, பட் அது அந்த 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 ஸ்பீடி ட்ரையலுக்கு கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுக்குது. ஓகே. எதா நம்ம டிலே பண்ண மாட்டோம். ஸ்பீடி ட்ரையல் வில் பி கண்டக்டட் ஆன் சீரியஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது டெஃபினட்டா நடக்கும். இல்லம்மா, ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு. ஒரு குற்றம் நடந்ததுன்னா உடனே எஃப்ஐஆர் போடணும். வித்தின் 90 days சார்ஜ் ஷீட் போடணும். எஃப்ஐஆர் போட்ட 90வது நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட் போட்ட அடுத்த வாரத்துலேருந்து ட்ரையல் ஆரம்பிக்கும். இது வந்து எல்லாமே இதுக்கு எல்லாமே சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க நம்ம என்ன சொல்றோம், நீங்க வந்து தாவேகா கவர்மெண்ட் எப்பா, நீங்க உங்களுக்கு விட்டுருக்க வேலையை நீங்க கரெக்டாக பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட சொன்னா எஃப்ஐஆர் போடு. சார்ஜ் ஷீட் 100 நாள் 90 நாளில் போடணும்னா 90 நாளில் போட்டுருங்க. ட்ரையல் ஆரம்பிச்சிருங்க, கோர்ட் பார்த்துக்கும். அப்படிங்களா? இதுதான் இங்கே வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை வந்து கவர்மெண்ட் உறுதிப்படுத்து. ஓகே. சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் அவர்கள் உரை வாசிச்சுட்டாங்க. ஆனால் வந்து வெளியில வந்த உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க 2 பேருக்குமான உறவு வந்து வெளிப்பட்டிருக்குது. தாவேகாவுக்கும் பாஜகவுக்குமான உறவு. ஏன்னா அதனாலதான் வந்து இணக்கமா ஆளுநர் எல்லாத்தையும் பேசுறாரு, எழுதி கொடுத்ததெல்லாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரா இருந்த துரைமுருகன் சொல்றாரு, ஆளுநர் வந்து அதுல வந்து விஜய் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி எழுதி விஜய் வாழ்க்கைன்னா கூட அவர் படிச்சுதான் அவர் படிச்சிருப்பாரு. அதான் உண்மை. இவங்க இந்த பிஜேபி பி டீம் இவ்வளோ ட்ரை பண்ணாங்க. இவங்க இடையில பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. வித் த பிஜேபி கைடன்ஸ் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது முயற்சித்தாங்களா இல்லையா? இதை விட பச்சையான பிஜேபி பி டீம் எங்க இருக்கு? அதுல பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கும் தானே மினிஸ்டர்ஷிப் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணுமே அது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இது பேசுறது ரொம்ப அபத்தமா இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆளுநர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் கவர்னர் அட்ரஸ்ன்றது அரசு எழுதி கொடுப்பதை அப்படியே வாசிட்டு போறதுதான் அவருடைய வேலை. முதல்வர் வாழ்க, முதல்வர் வாழ்க, முதல்வர் பல்லாண்டு வாழ்கன்னா கூட அவர் படிச்சுதான் ஆகணும். ஆனா முன்னாடி இருந்தவர் இவங்க ரொம்ப பொய்யா சொன்னதுனால அதை படிக்க முடியாது போயினாரு. அதான் வந்து உண்மை. ஓகே. ரீல்ஸ் கண்டென்ட்க்கு நீங்க ரெடி பண்ணி கொடுத்ததா சொல்றாரு உதயநிதி. உதயநிதி அவர்கள் வந்து இன்னும் ரீல்ஸ்ல இருந்து அவங்க வெளியில வரல. ஐயோ, அவங்களுக்கு என்னன்னா ரீல்ஸ் தான் சார், வேற எதுவுமே மைண்ட்ல இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. எனி உலகம் வந்து ஒரு நல்ல ஒரு காலத்தில் மொத்த தமிழ்நாடும் அரசு செயல்பாடுகள் எல்லாம் ஓலைச்சுவடியில் இருந்துச்சு. கரெக்டா தானே? ஓலைச்சுவடியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காகிதம் வந்துச்சு. இப்போ கணினி வந்திருக்குது. அதே மாதிரிதான் மீடியமும் இல்லாம மாறிட்டு இருக்குது. அப்போ இந்த நவீன மீடியத்துல நீங்க வந்து ஒரு தகவலை சொல்லணும் தானம்மா. அது எல்லாம் ரீல்ல சொன்னா என்ன தப்பு? இவர் வந்து முதல்வர் அறைக்கே 2 சின்ன பசங்களை வந்து வாங்கிட்டு கூப்பிட்டு வந்து இவர் ரீல்ஸ் போடலையா? எம்கே ஸ்டாலின் போட்டாரா இல்லையா ரீல்ஸ்? அப்ப மட்டும் அந்த ரீல்ஸ் போடல. இவர் வந்து ரீல்ஸ் உதயநிதியும் போடல, ரீல்ஸ் எல்லாம் போடல. வாக்கிங் போறாங்க, டீ குடிச்சதெல்லாம் இவர் ரீல்ஸ் போடலையா? ஏன் இப்ப ரீல்ஸ் போட்டா என்ன தப்பு இருக்கு? வாட் இஸ் ராங் இன் இட்? இட் இஸ் a form of communication தானே, நியூ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். உங்களுக்கு அது போட தெரியல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சார். நம்ம வந்து ரீல்ஸ்ல தான் வந்து இது பண்ணிட்டோம். அவங்க நம்ம பிரச்சாரம் பண்ண நேரத்துல ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரே காலத்துல சொன்னதா. பிரச்சாரம் வந்து ரீல்ஸும் ஒன் ஃபார்ம் ஆஃப் ப்ரோபகண்டா தான், ஒன் ஃபார்ம் ஆஃப் கேம்பெயின் தான். அது நீ பண்ண மாட்டேன்னா அது நான் டெக்னாலஜில வந்து எங்க ஊர்ல பழமொழி இருக்கு, குளத்துல கோவப்பட்டுட்டு ஏதோ ஒருத்தன் எங்க போனா யாருக்கு நட்டம்? குளத்துக்கா நட்டம்? குளத்துக்கு நட்டம் இல்ல. அந்த டெக்னாலஜியை நீங்க வந்து கோவப்பட்டு அந்த டெக்னாலஜியை நீங்க பயன்படுத்த தெரியல, பயன்படுத்த முடியலன்னா அது டெக்னாலஜிக்கு நட்டமும் கிடையாது. இட் இஸ் a loss for you. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.